ஸ்ரீ விஷ்ணு புராணம் 74ஆம் பகுதி அனுவம்சம். யயாதி மன்னனின் 4வது மகனாகிய அனு என்பவனுக்கு சபாநலன், சட்சு, பரமேஷு என்ற 3 குமாரர்கள் உதித்தார்கள். அவர்களில் சபாநலனுடைய மகன் காலாநலன், அவன் மகன் சிருஞ்சயன், அவன் பிள்ளை புரஞ்சயன், அவன் மகன் ஜனமேஜயன், அவன் பிள்ளை மகாஜாலன், அவன் மகன் மகாமனசு, அவனுக்கு உசீதரன், திதிட்சு என்ற 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். உசீதரனுக்கு சிபி, நிருகன், நவன், கிருமிவர்மன் என்ற 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். சிபிக்கு பிரஷதர்பன், கவீரன், கேகயன், பத்ரகன் என்ற 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். திதிஷுக்கு ருஷத்திரதன் என்ற பிள்ளை பிறந்தான். அவனுக்கு ஹேமன், அவன் மகன் சுதமசு, அவன் மகன் பலி, அவன் மனைவியிடம் தீர்க்கதமசு என்ற முனிவரால் அங்கன், பங்கன், கலிங்கன், சிம்மன், பவுண்டரன் என்ற பிள்ளைகள் பிறந்து அவ்வப்பெயர் கொண்ட ராஜ்யங்களை ஆண்டு வந்தார்கள். அந்த சந்ததியாருக்கும் அப்பெயர்களே வழங்கின. அந்த சந்ததியில் அன்பானனன் பிறந்தான். அவன் மகன் திவிரதன், அவன் மகன் தர்மராதன், அவன் மகன் சித்திரரதன், அவனுக்கு ரோமபாதன் என்ற பெயரும் உண்டு. அவனுடைய நண்பனான தசரத மாமன்னன் சந்ததி இல்லாத அவனுக்கு சாந்தை என்பவளை மகளாக கொடுத்தான். ரோமபாதனன் மகன் சதுரங்கன், அவன் மகன் பிருதுலாக்ஷன், அவன் மகன் சம்பன், அவன் சம்பை என்ற நகரை உண்டாக்கினான். அவன் மகன் அரியங்கன், அவன் மகன் பிருகத்திரதன், அவன் பிள்ளை பிருகத் கருமன், அவன் மகன் பிருகத்பா, அவன் மகன் பிருகன்மனன், அவன் மகன் ஜெயத்ரதன். பிராமண சத்திரிய வம்சம் கலந்த மங்கையொருத்தியை மணந்து அவள் மூலம் விஜயன் என்பவனை பெற்றான். அவன் மகன் திருதி, அவன் பிள்ளை திருதவிரதன், அவன் மகன் சத்தியகர்மா, அவன் மகன் அதிரதன். அவன்தான் கங்கையிலே குந்தியினால் எரிந்து விடப்பட்ட கர்ணன் என்ற குமாரனை பெட்டியிலிருந்து எடுத்து தன் புத்திரனாக வைத்து கொண்டவன். அவ்வாறு வளர்ந்த கர்ணனுக்கு பிருஷசேனன் என்னும் மகன் பிறந்தான். அவ்பிருஷசேனன் வரையில் உள்ளவர் தாம் அங்க தேசத்தை ஆண்டு வந்த வம்சத்தினர் ஆவார்கள். 74ஆம் பகுதி நிறைவடைந்தது.